நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை செய்து. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இதோ இறை மகனேசு தான் உயிர் தெழுந்தபின் அடைத்திருந்த அந்த அறையிலே திடீரென தோன்றி தோமையாரை பார்த்து, தோமா, இதோ நான் என்னுடைய விழாவிலே நீ கைவிட்டு பார்க்கலாம், நான் தான் என்பதை அறிந்து கொள் என்று சொன்னதைப் போல கொரோனாவால் அடைக்கப்பட்ட கதவுகள் மூடியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே நமக்கு முன்னால் காட்சியளிக்கக்கூடிய ஆண்டவர், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ நான், என் மீது நம்பிக்கை கொள், உன்னுடைய நம்பிக்கையை அதிகரித்து கொள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே நாம் பாடுவோம்.
நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவனே, உம் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கேட்பது என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று கேள்வி கேட்பது, மற்றொன்று அதற்கான பதிலை காது கொடுத்து கேட்பது. பல நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடிய நாம் அதற்கான பதிலை காது கொடுத்து கேட்பது கிடையாது. கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போமே தவிர நாம் காது கொடுத்து அதற்கான பதிலை கேட்பது கிடையாது. இதோ ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு நம் முன்னில் அவர் வீற்றிருக்கின்றார். உண்மையாகவே புனித தோமையாருக்கு காட்சி அளித்த அதே இறைவன் நம் முன்னே, நம் கண்களுக்கு முன்னே வீற்றிருக்கின்றார். அவரிடத்திலே நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் விடை கேட்போம். கேள்வியை கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலையும் காது கொடுத்து கேட்போம்.
நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நாம் உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையிலே அவருடைய ஆசீர் வேண்டி மாண்புயர் கீதம் பாடுவோம். வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியறிகளா துறையை நீக்கி விசுவாசத்தின் உதவி பெறுவோம். பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் பெருமை மகிமையோடு தனிமை வாழ்த்துயாருமாக திருவருடமாய் வருகின்றவராம் தூய ஆவியான அவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயால் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய என் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். இது எப்போது முடியும், பழைய நிலைமைக்கு எப்போது திரும்புவோம் என்றெல்லாம் கவலை கொண்டிருக்கக்கூடிய என் மக்களுடைய குரலுக்கு செவிசாய்த்தருளும். அவர்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கையை அதிகரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கின்றோம். எனவே எங்களுடைய நம்பிக்கையை கண்டு எங்களோடு உடன் பயணித்து எங்களுக்கு வலிமையை தாரும். மன வலிமையோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நிறைவாக தாரும். இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இன்றைய திருப்பலியானது ஆம்ப்ரோஸ் அருள்மேரி குடும்ப சமாதானம் குடும்ப நன்றி சலேத் சண்முகம் சலேத் கண்சுகம் வேண்டி ரோசி குடும்ப சமாதானம் மணிக்கு குழந்தை பாக்கியம் பெற ஜான் கென்னடி டாரத்தி குடும்ப நன்றி குடும்ப சமாதானம் பிள்ளைகள் ஞானம் பக்தி அறிவில் வளர மைக்கேல் ரெமிஜியஸ் ஆண்டனி ஜோஸ்பின் மல்லிகா குடும்ப நன்றி அமலன் அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி ஆரோக்கியமேரி இந்திரா கிரிப்பின் சன்சியா குடும்ப நன்றி தாமஸ் தேவசகாயம் ஜெசிகா டயானா தன்யா சானோன் குடும்ப நன்றி ஷெரிரோஸ் ஆண்டோ மைக்கேல் பிறந்தநாள் நன்றி நல்ல உடல் உள்ள நலம் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க மற்றும் ஆன்ம இளைப்பாறுதல் பெற தாமஸ் சந்தியாகு ஞான சௌந்தரி கிளாரா அந்தோனியா இவர்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனி உன் துணை ஒன்றை நான் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனி நான் தேடி மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ முறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நான் தேடி வைத்தோ இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே துணை ஒன்றை நான் தேடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, காந்தி நம்முடைய தேசத்திற்கு பிதாவாக இருப்பதைப் போல புனித தோமையார் நம்முடைய நாட்டிலே இருப்போர், நம்முடைய நாட்டிலே இறைவனை விசுவசிக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் தந்தையாக இருக்கின்றார். ஏனெனில் இந்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை, ஆழ்ந்த விசுவாசத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர்தான். அவருடைய திருநாளை இன்று நாம் கொண்டாடுவதிலே பெருமை கொள்ளுகின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் புனித தோமையாருடைய விசுவாசத்தை போல ஆழமாக என் ஆண்டவனே என் தேவனே என்று நம்பிக்கையின் ஆழத்திற்கு அவர் சென்றதை போல நம்முடைய விசுவாசமும் ஆழம் நிறைந்ததாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க இந்த திருப்பலிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை இறைவன் கேட்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனப்போக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையார் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52
இறை திருவசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாய், உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாய். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாய், உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாய். இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருளிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல்லையாய் அருளிருப்பார். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அறிந்திட எனக்களிப்பார். நின்று பிரியாமல் என்றும் நினைத்திருப்பார். பாடுவது உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாய். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்லர், வேறு நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களோடு அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு ஆக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாகிஸ்தான், இந்தியா ஆகிய 3 இராணுவ தளபதிகள் ஒரு மலை உச்சியிலே ஒரு கூட்டம் நடத்தினார்களாம். மூவருக்கும் ஒரு விவாதம் நடக்கின்றது. யாருடைய நாட்டு படை வீரர்கள் மிகுந்த தைரியசாலி என்று. ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டு வீரர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள். எங்கள் நாட்டு வீரர்தான் தைரியசாலி என்று ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சைனா நாட்டு தளபதிக்கு கோபம் வந்துவிட்டதாம். மேஜையை வேகமாக அடித்து அவர் சொல்லுவார், என்னுடைய நாட்டு போர் வீரர்கள்தான் மிகுந்த தைரியசாலிகள், வேண்டுமென்றால் இப்போதே நிரூபிக்கின்றேன் என்று தன்னுடைய படை வீரர் ஒருவரை அழைக்கின்றார். அவரும் வேகமாக வந்து சலீட் அடித்து அவர் தயாராக இருக்கின்றார். அப்போது அவரை பார்த்து சொன்னாராம், வீரனே, இதோ இந்த மலை உச்சியிலிருந்து கண்ணை மூடி கீழே குதி என்றாராம். அவர் சொன்ன அடுத்த நொடியிலே அவன் வேகமாக ஓடி சென்று கண்ணை மூடி கீழே குதித்து விட்டானாம். அவன் குதிப்பதை பார்த்து அவருக்கு பெருமிதம், ரொம்ப சந்தோஷமா, நான் சொன்னேன் அல்லவா, எங்களுடைய நாட்டு வீரர்கள் தான் தைரியசாலி என்றாராம். அப்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதி, இது என்ன பெருசு,
உங்கள் நாட்டு வீரர் கண்ணை மூடிட்டு குதிச்சார். எங்கால் எப்படி குதிக்கிறார்னு பாருங்க. எங்கள் நாட்டு வீரர் தான் உண்மையான பலசாலி என்று தன்னுடைய நாட்டு வீரர் ஒருவரை அழைக்கின்றார். அவரும் மரியாதையோடு வந்து அங்கே நிற்கின்றார். வீரனே, நம்முடைய நாட்டு வீரர்கள் தைரியசாலி என்பதை நிரூபிக்க இதோ இந்த மலை உச்சியிலிருந்து கண்ணை திறந்து கொண்டே குதி என்றாராம். உடனே சொன்ன அடுத்த நொடியில் அவர் வேகமாக போய் கண்ணை திறந்து வச்சுட்டே குதிச்சாராம். பார்த்தீங்களா, உங்கால் கண்ணை திறந்துட்டு குதிச்சார், கண்ணை மூடிட்டு குதிச்சார். எங்கால் பார்த்துட்டே குதிக்கிறான்னா எவ்வளோ தைரியம் வேணும். எங்கள் நாட்டு படை வீரர்கள் தான் தைரியசாலி என்றாராம். அமைதியாக இருந்த இந்திய இராணுவ தளபதி அவர் சொன்னாராம், எங்காலு தான் தைரியசாலி, நானும் நிரூபிக்கின்றேன் என்று தன்னுடைய படை வீரர் ஒருவரை அழைக்கின்றார். அவரும் வந்து சலிட் அடித்து நிற்கின்றார். வீரனே, நம்முடைய நாட்டு மானத்தை காக்க இதோ இந்த மலை உச்சியிலிருந்து குதி என்றாராம். உடனே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அவன் குதிக்கலான்னு போனவன் கொஞ்சம் யோசித்து திரும்பி நின்று அவன் கேட்டானா, நான் எதுக்கு குதிக்கணும்? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், நான் எதுக்கு குதிக்கணும்? நான் குதிக்கிறதுனால நம்ம நாட்டு மானம் எப்படி காக்கப்படும்? நான் குதிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் குதிச்சா நல்லா இருக்குமே என்று கேள்வி கேட்டானாம். அதை பார்த்துட்டு இராணுவ தளபதி சிரித்து சொன்னாராம், பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் தைரியம் இருக்கு. இராணுவ தளபதியை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கின்றதென்றால் இந்த படை வீரர்களுக்கு தான் தைரியம் அதிகம். எனவே எங்கள் நாட்டு படை வீரருக்கு தான் தைரியம் அதிகம் என்றாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே கேள்வி கேட்க தைரியம் வேண்டும். நம்ம மைண்ட் அப்படியே நம்ம பள்ளி பருவத்திற்கு அழைத்து செல்வோம். ஸ்கூலில் உக்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்ப்போமே. ஆசிரியர் அடிக்கடி ஒரு வகுப்பிலே கேட்கக்கூடிய கேள்வி, புரியுதா, ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக உக்காந்துருந்த நம்ம தலையில் ரொம்ப சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் கேள்வி கேட்டிருக்கவே மாட்டோம். கேள்வி கேட்டால் நம்மளை எங்கே முட்டாள் அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக எல்லாம் புரிஞ்ச மாதிரியே அப்படியே உக்காந்துருப்போம். எப்படி சாமியார் பிரசங்கம் வைக்கும் போது என்னமோ கேட்குற மாதிரியே பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி புரிஞ்ச மாதிரியே அப்படியே உக்காந்துருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு திறமை நிச்சயமாக வேணும். புரிஞ்ச மாதிரியே அப்படி, ஆனால் உள்ளுக்குள்ளே பல சந்தேகம் போயிருக்கும். ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, ஒன்றுமே புரியாட்டாலும் புரிஞ்ச மாதிரியே இருப்பான். யாராவது நம்முடைய வகுப்பிலே தைரியசாலி என்று 2-3 பேர் இருப்பான். அவன் மட்டும்தான் கேள்வி கேட்பான். ரொம்ப பேர் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. கேள்வி கேட்பதற்கு தைரியம் வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம், யாராவது கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் அது தவறு என்று நினைக்கின்றோம். அது சரியல்ல அன்பார்ந்தவர்களே. கேள்வியையும் பதிலையும் தனித்தனியாக பார்ப்பது தவறு. கேள்வி பதில் என்பது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போல. கேள்வி என்பது பதிலின் ஆரம்பம். கேள்வி கேட்டால்தான் பதில் வரும். எனவே கேள்வி என்பது ஒரு பதிலின் ஆரம்பம், பதில் என்பது கேள்வியின் முடிவு அல்லது அடுத்த கேள்வியின் ஆரம்பம். எனவே இது 2ம் தொடர்ச்சியாக வரக்கூடியது. தனித்தனியாக பார்ப்பது நல்லது அல்ல. அதே போல்தான் சந்தேகமும் நம்பிக்கையும். இவர் சந்தேகப்படுறாரு, இவர் ரொம்ப நம்புறாரு என்று 2 விதமாக பிரிக்க முடியாது. சந்தேகம் என்பது நம்பிக்கையின் ஆரம்பம். நம்பிக்கையின் ஆரம்பம். நம்பிக்கை என்பது சந்தேகத்தின் முடிவு. இது 2ஐயும் ஒன்றாக பார்ப்பது நலம். யாராவது சந்தேகப்பட்டா, என்னையே பார்த்து சந்தேகப்பட்டியா, என்னையே பார்த்து கேள்வி கேட்கிறியா என்று கேட்பது தவறு. ஏனெனில் கேள்வியில்தான் பதில் வரும் என்பதை உணர வேண்டும். கேள்வியில்தான் ஞானம் வரும் என்பதை உணர வேண்டும். நியூட்டன் கேள்வி கேட்கின்றார். எத்தனையோ பேர் ஆப்பிள் பழம் கீழே விழுவதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் நியூட்டன் மட்டும்தான் கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வி? இது ஏன் கீழே விழுகின்றது? ஏன் என்ற கேள்வியை கேட்பதால் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கின்றார். அனைவருமே கேள்வி கேட்டார்கள். விவிலியத்திலே பார்க்கலாம், இறை தந்தையே கேள்வி கேட்டார்.
ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய்? ஏன் அவருக்கு எங்கே இருக்கிறார்னு தெரியாதா? அனைத்தும் தெரிந்த இறை தந்தைக்கு ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் கேட்கின்றார். எதற்காக? அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அன்னை மரியாள் கேள்வி கேட்டால், இது எங்கனமாகும், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்று கேள்வி கேட்கின்றாள். அது சந்தேகத்தின் கேள்வியா? அல்ல, அது நம்பிக்கையின் ஆரம்பம். அந்த கேள்வியின் இறுதியில்தான் அன்னையானால் சொல்வாள், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்பிக்கையின் வெளிப்பாடு அந்த வார்த்தைகளிலே தெரியும். இயேசுவும் பல கேள்வி கேட்டார். தன்னை கன்னத்தில் அறைந்தவனை பார்த்து ஏன் அறைகிறாய் என்று கேட்கின்றார். பிலாத்துவை பார்த்து நீ யூதரின் அரசரா என்று கேட்கும் பொழுது நீராக இதை கேட்கிறீரா என்று சிந்திப்பதற்கு கேள்வி கேட்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, கேள்வி கேட்பது என்பது சந்தேகம் என்பது அல்ல, நம்பிக்கையின் ஆரம்பம் என்று பார்ப்பது நலம். இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், குடும்பத்திலே பல சந்தேகம் வரும். ஒரு சிலர் சொல்லுவார்கள், சந்தேகம் ஒரு வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் இன்னொரு வாசல் வழியாக ஓடிவிடும் என்பார்கள். இல்லை என்பார்ந்தவர்களே, சந்தேகத்தோடே இருப்பது தவறு. சந்தேகம் இருந்தால் அதை வெளிப்படையாக கேட்டு, அதை கேட்கக்கூடிய விதத்திலே கேட்டு அதை தீர்த்து நம்பிக்கையோடு வாழ்வதுதான் தலை சிறந்தது என்பதை இன்றைய புனித தோமையார் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார். நம்முடைய விசுவாசம் அவர் வழியாக வந்தது. எனவே நம்முடைய நம்பிக்கை அவர் வழியாக வந்ததால் நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களை, அது எந்த சந்தேகமாக இருந்தாலும் தைரியத்தோடு நயத்தோடு கேட்டு அதற்கான சரியான பதிலை பெற்று நம்பிக்கையோடு வாழ நாம் முயற்சி செய்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியான சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே சந்தேகம் இருப்பது இயல்புதான். சந்தேகமும் நம்பிக்கையும் வேறு வேறு அல்ல. சந்தேகம் என்பது நம்பிக்கையின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து தைரியமாக, சந்தேகம் இருந்தால் அதை வெளிப்படையாக கேட்டு, அதற்கு பதில் இருந்தால் தைரியமாக அந்த பதிலை கூறி நம்பிக்கையோடு அனைவரும் சேர்ந்து வாழ நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. கண்டோ பாரும் கடவுளின் மகன், காணிக்கை யார் கண்டார் காணிக்கை தந்தோம் கர்த்தாவே.
கொடுத்தது மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுள் மகனே ஆனாலும் நன்று மாறாது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டிற்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக என்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நினைவு கூறுகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் வாழ செய்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் தந்தையாகிய இறைவன் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இறை மகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து குறிப்பாக இந்த கொரோனா நோயிலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு, என் ஆண்டவனே என் தேவனே என்று புனித தோமையார் இவரை பார்த்துதான் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். நாமும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நம் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அழைத்திருக்கின்றார். இத்திரு விருந்திலே கலந்து கொள்ளும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
வரும் விருந்தது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்தது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்தது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வோடு ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இந்த அருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நெருங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நெருங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு உண்டோ, அந்த இதயத்தில் இரக்கமுண்டோ. இறைவனுக்கு உண்டோ, அந்த இதயத்தில் இரக்கமுண்டோ. எங்கும் எழுந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எழுந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.